அரசாங்கம் வந்து நல்ல திட்டங்களை செய்தென்று நாங்கள் அறிகிறோம். அந்த திட்டத்தில் இதை ஒரு முன்னுதாரணமாக இந்த திட்டத்தையும் ஒருக்கா செயல்படுத்தணும் என்று நான் தாழ்மையாகவும் பண்பாகவும் பணிவாகவும் இதற்கு வேண்டுகோளாக நான் விடுகிறேன். சொன்னால் தொழிலாளிக்கு நல்ல எல்லாருக்கும் நல்லது. யாராக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தை கூட பாருங்கள், மருதங்கனி போகிற கொடியாம்பரடியில் இருந்தவங்க என்றால் வெள்ளற கோவில் போய் ஆறாங்கட்டை சுற்றி தான் போயிடும். அப்போ அவைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கும் உண்மையிலே ஒரு பிரச்சனை இதுதான். எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகம் முழு பேருக்கும் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரதான வீதி. ஆறாங்கட்டை பாதை என்றுன்னா இது ஆறாங்கட்டை நான் இதை புதிதாக சொல்கிறேன். இது 6 கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு பாதை, முக்கியமான பாதை. அதை 6ஆம் மாதத்துக்கு பிறகுதான் வந்து நாங்கள் இந்த வியாபாரத்துக்கு இதால் போக முடியும். அவ்வளோத்துக்கு ரோட்டு இதால் நான் பயணிக்கவே இல்லாது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ வரணிக்கு இதால் போவோமா இருந்தால் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் எங்களுக்கு போதும் இதால் போய் வாரதுக்கு. ஒரு பக்கத்து தூரம் தான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அதால் முள்ளியால் சுற்றி வாரன்றது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் சுற்றி வரோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அமல்வியும். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், குடத்தனை கொடிகாமம் இணைக்கும் வீதி கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யாத காரணத்தினால நிறைய மக்கள் பாதிப்புக்கு அன்றாட தேவை நிமித்தம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், மார்கழி மாதங்களில் பெய்கிற மழை காரணத்தினால வெள்ளம் தேங்கி நிற்கிறதால நிறைய பேர் வந்து அன்றாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்ய முடியாமல் நிறைய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மீனவர்களாக இருக்கலாம், மீனவர்கள், விவசாயிகள், அன்றாடம் வேலைக்கு போவோர் என்று சொல்லி நிறைய பேர் இந்த பாதிப்புக்குள்ள உள்ளாகி இருக்கிறாங்க. காரணம் என்னென்று சொன்னால், பரணியிலிருந்து நாங்கள் குடத்தனையிலிருந்து பரணி கொடியாம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் எங்களுக்கு போதுமானதாக உள்ளது. குடத்தனையிலிருந்து சொல்லி பரணி ரோட், அதாவது வந்து ஆறாங்கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு ஆளை போகிறோன்னு சொன்னால் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரோட எங்களோட பயணம் வந்து பூர்த்தி ஆகிறது. இப்போ மார்கழி மாதம் மழை பெய்கிறதால அந்த பாலம் வந்து திருத்து வேலை புனரமைக்காத காரணத்தினால கிட்டத்தட்ட அந்த கண்டல் தாவரத்துக்கு தண்ணி வத்தும் வரைக்கும், வத்துறதுன்றது வந்து 5-6 மாதத்துக்கு பிறகு தான் தண்ணி வந்து வத்தும். அது வரைக்கும் கிட்டத்தட்ட வெள்ளிவிர கோவிலால் போய்த்தான் நாங்கள் முள்ளி ஏறித்தான் கொடியாமல் போவோம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் சுற்றி போகிறோம். ஒரு பாலை திருத்தி வேலை செய்யாத காரணத்தினால நாங்கள் 15 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நாங்கள் இதைத்தான் பழமையாக நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். இந்த திருத்தி வேலையை எப்படி இந்த பாலம் உடைஞ்சிருக்குது, ஏன் 50 வருட காலத்துக்கு மேலாக இதை புனரமைக்கலைன்னு சொல்லி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. இதை வந்து கண்டுகொள்ளும் விதமாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் இன்றைய காணொலியாக எடுக்க போகிறோம். என்னுடைய சேனலை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம்ன்ற முழு வீடியோவை நாங்கள் பார்ப்போம். ஓகே, வணக்கம் அண்ணா. நீங்கள் எந்த இடம் அண்ணா? நான் மரணி மாசேரியை சேர்ந்தேன். மரணியில் வசிக்கிறேன். பிறந்ததும் மரணி தான், இருக்கிறதும் மரணி தான். இப்போ இந்த வந்து இது குடத்தனையிலிருந்து என்ன கொடியாம் போகிற இது பாதை. இது வந்து மழை காலத்தில் வந்து சரியான ஒரு வெள்ளத்தால் நிறைய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி போயிருக்காங்க. இதுண்ட உங்களோட நோக்கம் இல்லாட்டி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த அபிப்பிராயம், நான் பாலத்தை பற்றி, இந்த ரோட்டை பற்றி உங்களோட ஒரு நோக்கம் என்ன? இது இந்த அபிப்பிராயம் கூட எந்த நோக்கம் உண்டுன்னா, மக்களுக்கு ஒரு பிரயோஜனப்படணுன்றதான் நான் எந்த எதிர்பார்ப்பு. என்னென்னு சொன்னால், இது நாங்களாக இருந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது. இந்த மழை ஊன காலங்களில் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பரிதாபமான நிலையில் இருக்குதுன்னா, ரோட்டும் அப்படி இருக்குது. 2 சைட்டு வந்து கடல் மாதிரி இருக்குது, நடுவில் ரோட்டு. பழைய காலத்துக்கு ஓகே, இப்போதைய காலத்துக்கு இது புதியாக அமைச்சு இந்த பாலம் அமைத்து விட்டால் முதல்ல எங்களுக்கு நாகூரில் இருந்து வந்தால் அம்பன், குடத்தனை, மணக்காடு, வரணி, கொடியாமன், சாவச்சேரி, யாழ்ப்பாணங்கான போகக்கூடிய ஒரு பிரதான வீதி. இது கருத்துத்துறை வீதி கொடியாமன்ற மாதிரி இது ஆறாங்கட்டை வரணி கொடியாமன்ற ஒரு பிரதான வீதி. இதால் எத்தனையோ விவசாயிகள் போயிடும், எத்தனையோ மீனவர்கள் போயிடும், எத்தனையோ பொது திட்டங்கள் வேலைகளை கண்டித்து இவ்வளவு மக்கள் பிரயோஜனப்படணும். ஆனால் இன்றைக்கு ஒரு தரம் இல்லை, நாங்கள் இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய நிலையில் இருக்குது. என்று சொன்னால் இந்த மேலே ஒரு ஏற்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா, இப்படி ஒன்று இருந்தால் என்னென்று உங்கள் பொருளாதாரம் நிலைமையில் ஒரு மீனவர் 1000 ரூபா மீனை கொண்டு அங்கே விற்று போட்டு போகிற அளவில் 2000 ரூபா செலவாகுதுன்னு சொல்லிடணும். அப்போ
மேலே 4 பிள்ளைகளை வச்சுருக்கிறோம், இந்த இதை நம்பி வாழ்கிறேன்டா பாருங்க நம்ம வெள்ளை கோயிலால் போய் வரணைக்கு போகிறோண்டேன்னா 2 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் வேறு 1 லிட்டர் வேணும். இதெல்லாம் வீணான வச்சு இந்த ரோட்டு ஒழுங்காக இருந்தால் மக்களுக்கு நல்லது, விவசாயிகளுக்கு நல்லது, ஒரு மீனவர் தொழிலாளிக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. யாராக இருந்தாலும் இப்போ அரசாங்க உத்தியத்தை கூட பாருங்க, மருதங்கடை போகிற கொடியாம்பரடியில் இருந்தவங்கன்ற வெள்ளை கோவில் போய் ஆறாங்கட்டை சுற்றி தான் போயிடும். அப்போ அவைக்கும் அரசாங்க உத்தியத்திற்கும் இது மேலே ஒரு பிரச்சனை இதுதான். எல்லாருக்கும் அரசாங்க உத்தியோகம் முழு பேருக்கும் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரதான வீதி. ஆறாங்கட்டை பாதைன்னா இது ஆறாங்கட்டை நான் இதை புதிதாக சொல்கிறேன். இது 6 கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு பாதை, முக்கியமான பாதை. அதை இந்த அரசாங்க உத்தியோகத்தர் மேலே எங்கள்கிட்ட பிரதேச செயலகம், யாழ் மாவட்ட செயலகங்கள் எல்லாம் இதை ஒன்றிணைந்து இதை முக்கியமாக இதை போட்டு கொடுக்கணும். மக்களுக்கு பிரயோஜனப்படும், எங்களுக்கு பிரயோஜனம். மக்கள் முக்கியம் பாதிக்கப்படுறது நிவர்த்திக்கிறதுக்கு அரசாங்கம் நினைச்சா செய்யலாம். எல்லாம் எவ்வளோ செய்து கொண்டிருக்க அரசாங்கம் தேவையில்லாத இது தேவையான மேலே இனம் கண்டு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்தால் நாங்கள் அதை தெரியப்படுத்தியிருக்கிறோம். இனியாவது தயவு செய்து இதை மக்களுக்கு இதை செய்து கொடுத்து போனால் 2023 மேலே இதில் ஒரு கொட்டில் ஒன்றை போட்டு 2-3 நாள் தங்கி இருந்தேன். பார்த்தா அதை ரோட்டு போட போகிறோம், பாலம் செய்ய போகிறோம். இந்த பாலம் இல்லை, ரோட்டும் இல்லை. அப்போ அதை எடுத்த முயற்சியை திருப்பவும் முயற்சி செய்ய வேணும் என்று நான் தாழ்மையாக எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கும் எங்கள் வரணி மக்கள் சார்பாகவும் விவசாய சார்பாகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இது கன வருஷ காலமாக இதே காலத்திலேருந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இந்த கள்ள மண்ணுகள் இந்த அரை மட்டும் தண்ணிக்கு இப்போ கள்ள மண் மிஷின் ஓடுதுன்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கணும். அப்போ ஓட என்ன உள்ளது பழுதாகி கொண்டு தான் போகுது. அப்போ இதுகளையும் இனங்காணும். வெள்ளை கோயில் மண் கடற்கரை மண்ணை எடுத்து இங்கே போகுது. இப்போ பார்த்தா மிஷின் அடிகளை கண்டு கேட்டால் சொல்லினோம் இதால் கள்ள மண் இப்போ ஓடுவாங்க. இப்போ இதுகளும் மேலே ஒரு பிரச்சனை, ரோட்டுக்கு வச்சு பிரச்சனை குறிக்கிற தண்ணி நிற்கக்குள்ளே மிஷின் லோட்டோட போனால் என்ன உள்ளதும் பழுதாய்ப்போம், கிடங்காய்ப்போம். அதையும் இனங்காணணும். சும்மா நாங்கள் ஒரு ஒன்றில் புலை சொல்லக்கூடாது. புளி எங்கே இருக்குன்றது முதல்ல அறிய போகணும். அந்த புளியை அறிஞ்சு அதுக்கேற்ற திருத்தத்தை செய்து நல்லது செய்தால் எல்லாருக்கும் நல்லதாக இது பயன்படும். அது மாதிரி நாங்களும் இந்த இடத்தால தான் நாங்கள் நாங்கள் மீன் வியாபாரத்துக்காண்டி இந்த இடத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வயது காலத்தில் இருந்து இந்த மழை பெய்தாலே கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு பிறகுதான் மக்கள் போவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய தூரம்ன்றதில்லை. இதில் ஏற்கனவே ஒரு பாலம் ஒன்று போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதாலையும் போக இயலாது, குறிப்பிட்ட மாதங்களில் போக இயலாது. நான் காட்டப்புற அந்த இடம் அண்ணா சொன்ன மாதிரி பெரிய பள்ளங்கள் வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் தண்ணி போகிறதுக்குரிய பாலம், அதாவது அந்த பாலம் ஒரு போக்கொண்டு இல்லாதால தான் உடைச்சி பெரிய அளவுக்கு பள்ளமாகி கிட்டத்தட்ட இதால் நாங்கள் 6 மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் இந்த வியாபாரத்துக்கு இதால் போக முடியும். அவ்வளோத்துக்கு ரோட்டு இதால் நான் பயணிக்கவே இல்லாது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ வரணிக்கு இதால் போவோமா இருந்தால் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் எங்களுக்கு போதும் இதால் போய் வாரதுக்கு. ஒரு பக்கத்து தூரம் தான் அண்ணா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அதால் முள்ளியால் சுற்றி வாரன்றது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் சுற்றி வரோம். ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றுற இடத்துல நாங்கள் 15 கிலோமீட்டருக்கிட்ட சுற்றி வாரம். 1 நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட நாங்கள் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் இந்த மழை குளம் வத்து மட்டும் நாங்கள் இப்படி தான் நாங்கள் முள்ளியை சுற்றி தான் பயணிக்கிறோம். இதை நீங்கள் அனைத்து மக்களும் அனைத்து பிரதேச செயலகங்களும் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்ன இந்த நகர சபை எல்லாருமே இதை ஒரு உன்னிப்பாக பார்த்து இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நாங்கள் மிகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பாப்பம் வாங்க அந்த இடத்தை நான் சுற்றி பார்ப்போம். இந்த எவ்வளோ தூரம் இந்த ரோட்டு உடைஞ்சி போய் சிதஞ்சி போய் இருக்கின்ற விடயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் காணொலிக்க போவோம். அந்த மாதிரி அதில் பாலம் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா போய்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இடுப்போட்ட தண்ணி 5ஆம் மாதம் மட்டும் இதால் போகலாது. என்னென்னு சொன்னால் இதில் ஒரு பாலம் போக்கு அமைச்சது மாதிரி ஏற்கனவே ஒன்று அமைச்சிடும். அதே மாதிரி இந்த அண்ணா நிற்கிறாரு, அங்கே இடுப்போட்ட தண்ணி அளவுக்கு நிற்கிறாரு. அப்போ பாருங்கள், பார்த்தோன்னு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட பிரதேச செயலகம் இதை ஒரு உன்னிப்பாக பார்த்து இந்த வருடம் இந்த ஒரு தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ இந்த காணொலியை நாங்கள் எடுக்க வந்திருக்கிறோம். பாருங்க, இதை நாங்கள் யாருக்கு ஆண்டியுமோ இல்லாடி ஒரு தனிப்பட்ட இதோ இல்லை, உங்களுக்கு பொது நோக்கத்துடன் இதில் நிறைய அண்ணா சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்கிற இல்லாடி இந்த மருதங்கனி ஏஜி ஆஃபீஸில் வேலை செய்கிறாக்கள் கூட வரணி எஞ்சி இருந்து போகிறாக்கள் கூட இதால் போகிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட ஒரு மிச்சம், அதோட நேரம் மிச்சம்,
அந்த ஒரு இதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து ரோட் தான். இதில் தண்ணி போகிறதுக்கு ஒரு போக்கு இல்லாமல் உடைச்ச காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இப்போ 5-6ஆம் மாதம் வரைக்கும் சுற்றி போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ போய்கொண்டு தான் இருக்கிறோம். பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ஆனால் இந்த எவ்வளோ நெஞ்சோட்ட தண்ணி கிட்ட அண்ணா போய் வார. அது வந்து கன தூரம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட என்னென்ன ஒரு 50 மீட்டர், கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் வந்து இந்த ரோட்டு வேலை செய்யாத ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கு 5ஆம் மாதம், அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் இதுக்கால போக வேண்டியா கிடக்கு. பாருங்கள் வைகாசி மாதம் வரைக்கும் நாங்கள் இதால் போகவே இல்லை. ஏன்னா இவ்வளோ இந்த கண்டலுக்கு இருக்கிற சுற்றியே கண்டல் தான், கண்டல் தாவரங்கள்லாம் இந்த சுற்றி இருக்குது 2 சைட்டாலையும். இந்த கண்டல் தாவரத்துக்கு இருக்கிற தண்ணி அங்கே வத்தும் வரைக்கும் நாங்கள் இந்த இதால் பயணம் கடைசி வந்தும் செய்ய முடியாமல் இருக்குது. அனைத்து பிரதேச அனைத்து எங்களோட வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேச செயலமாக இருக்கா, இல்லாட்டி கொடிகாம பிரதேச செயலமாக இருக்கட்டும், சாவச்சேரி பிரதேச செயலகம் இருக்கட்டும், இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை மிகவும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் தென்மராட்சியும் வடமராட்சி கிழக்குக்கும் இணைப்பு அரவாசி வடமராட்சி அரவாசி தென்மராட்சி. அப்படியா? ரைட். அண்ணா சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், இந்த ரோட்டு வந்து பங்கு 2 தாரருக்கு இருக்குது. ஒன்று வந்து வடமராட்சிக்கும், அடுத்தது தென்மராட்சிக்கும். 2க்கும் இடப்பட்ட ஒரு இடம் தானே. 2க்கும் ஒரு பாலவேலை என்று சொல்லியிருக்க 2 பேருக்கும் அரவாசி போகுதுன்னு. ஆனால் முதல் வந்து சச்சினார் இந்த ஜிஎஸ் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நானும் அவரை கேட்க சொன்னாங்க, இந்த பாலத்துக்கான இந்த ரோட்டுக்கான காசு வந்துட்டுது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு கொட்டில் அந்த இதில் போகிற பொடியன் இடத்துல ஒரு கொட்டிலண்டெல்லாம் போட்டு இருந்தாங்க. என்ன காரணம், இந்த ரோட்டு வேலை செய்ய போகிறோம்ன்றது கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 வருஷம். இப்போ ஜிஎஸ் இருந்தால் அவர் இப்போ இறந்து போயிட்டார். அதுக்கு பிற்பாடு இதை பற்றி ஒரு கதையான அந்த இடத்துல போட போகிறாங்கன்னு சொல்லி அங்கே நான் போயிடாமல் இருக்கு. இடத்துல வந்து கொஞ்சம் 2 சைட்டாலையும் வந்து கிராவல் போட்டு வேலை பணி நடந்தோன்னு இருந்தது. அந்த இறந்தா பிறகு அதுக்கு பிறகு இந்த கதையும் இல்லை, காரியம் இல்லை. இதுக்கு என்ன காசு வந்துச்சோ வர இல்லையோ என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நாங்கள் இதால் பயணிக்க முடியாத காரணத்தால் நிறைய சிரமப்படுறோம்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இந்த பதிவெடுத்து நாங்கள் போடுறோம். இதுக்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு மிகவும் மிகவும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் இப்போ நார்வேல் கோயிலுக்கு போகிறோம், வள்ளிவீர கோயிலுக்கு போகிறோம், தோட்டத்துக்கு போகிறோம். மேலே இந்த உங்கள்கிட்ட இதால் போய் தான் நாங்கள் அந்த காலம் தோட்டம் செய்தோம். இப்போவும் எத்தனையோ வெங்காயம் வைக்கணும். இப்போ நெல் வச்சுருக்குன்னா நெல் வச்சு போட்டு வெங்காயம் வைக்கிறது. அப்படியான இடங்கள்ல பார்த்து தான் இது விவசாயத்துக்கும் முதலிடம், மீனவர்களுக்கும் முதலிடம், 2க்கும் தான் இது முக்கியமான ஒரு இடமாக அமைஞ்ச ஒரு இடம். அதை நாங்கள் சீர்திருந்தால் எல்லாருக்கும் ஒரு உந்த நல்லொரு வளர்ச்சியும் நல்லொரு முயற்சியுமாக இருக்குமென்றதை நான் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசு அதிபர்கள், அரசியல்வாதிகள், அடுத்த எங்கள்கிட்ட இப்போ அரசாங்கம் வந்து நல்ல திட்டங்களை செய்தென்று நாங்கள் அறிகிறோம். அந்த திட்டத்தில் இதையும் ஒரு முன்னுதாரணமாக இந்த திட்டத்தையும் ஒருக்கா செயல்படுத்த வேணும் என்று நான் தாழ்மையாகவும் பண்பாகவும் பணிவாகவும் ஒரு வேண்டுகோளாக நான் விடுகிறேன். சொன்னால் எந்த விஷயம் இல்லை, நான் வேணுமென்னா இந்த வீட்டை ரோட்டை போட்டுட்டு இருக்கலாம், எனக்கு வசதி இருந்தால். ஆனால் இது மக்கள்ன்றது ஒவ்வொரு வரிப்பணத்திலையும் தான் அரசாங்கம் உண்டை இயங்கி கொண்டிருக்குது. அந்த வரிப்பணத்துக்குள்ள எடுக்கிற இதில் இதுக்கும் ஒரு கரிசனை காட்டணும் என்று சொல்லி நான் தாழ்மையாக கேட்குறேன். இது சம்மந்தப்பட்ட அனைவரும் ஒவ்வொரு பொதுமக்கள் இவராக இருக்கலாம், இந்த அரசியல்வாதி இவரும் வரலாம், போகலாம், கதைக்கலாம், பார்க்கலாம், நடைமுறைப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்றதை நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை இனங்கண்டு இதுக்காக நடவடிக்கை உடனடியாக எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக செய்ய வேணும் கட்டாயம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதை நாங்கள் வந்து இதால் வந்து குடத்தனை சந்திக்க இருக்குது. அங்கே தான் நாங்கள் இப்போ இந்த பாதையை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக அந்த இதை
அதுவாடா வந்து போடாத காரணத்தால் தண்ணி நிற்கிற காரணத்துக்காண்டி வந்து இது இங்கேருந்து இந்த மரத்தை கொண்டு போய் அந்த நாங்கள் நின்ற பாலத்தடிக்கு அந்த பாதையால் தான் போய் மீனை பிடிப்பாங்க. இப்போ இது ரோட்டு வழியில் தண்ணி நிற்கிற காரணத்துக்காண்டி தான் நிறைய மீனவர்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க. இந்த விடயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அனைவருக்குமே ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மோட்டர் சைக்கிள் நினைக்கிறேன் உப்பு ஆட்டி இருந்தாலும் கூட நாளைக்கு துணி சரி. ஓகே உறவுகளே, இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த எங்களுடைய குடத்தனை வரணி பாலம் கனகாலமாக திருத்த முடியாத காரணத்தை பற்றி தான் நாங்கள் கதைச்சிருந்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிக விவரங்கள் இந்த புல் வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.